வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக நமக்கு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி செமனோட குவான்டிட்டி as well as அதோட குவாலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்காக நமக்கு வந்து ஹெல்த்தி ஸ்பெர்ம் வந்து உருவாகணும், ஏன் வந்து செமனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கருவுறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லை, ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா பெண்கள் கிட்ட இருந்து தரமான முட்டை வந்து வரணும், ஓவம் வந்து வரணும், ஆண்கள் கிட்ட இருந்து தரமான விந்தணு வந்து போகணும். ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. பொதுவாக கருவுட்ட அந்த முட்டை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூப்பில் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து அது ட்ராவல் ஆகி அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் உருவாகும். ஸோ இந்த கருவுறுதல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து எக்கு ரப்சர் ஆகி ஓவுலேஷன் டே அப்போது எக்கு ரப்சர் ஆகி அவங்களோட டியூபுக்கு வருது அப்படின்னா அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், ஒரு உரை இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஜோனா ஃபெலிசிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரையை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போனால் மட்டும்தான் ஆண்களோட அந்த விந்தணுவால் முட்டையை வந்து கருவுற வைக்க முடியும். ஸோ அப்போது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை சுற்றி இருக்கிற அந்த லேயர் வந்து அதை ஊடுருவி தான் போகணும். அப்போது யூஸ்வலாகவே இப்போ எஜாகுலேஷன் டைம் டியூரிங் செக்ஸ் அப்போ வந்து எஜாகுலேஷன் ஆகும்போது ஸோ மில்லியன் கணக்கில் வந்து பெண்களோட உடம்புக்குள்ளே வந்து விந்தணுக்கள் போகுது. ஸோ மில்லியன் கணக்கில் போகும்போது கிட்டத்தட்ட ரன்னிங் ரேஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த முட்டையை நோக்கி அவ்வளோ விந்தணுக்கள் வந்து வருது. ஸோ அது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டையை வந்து மோதும், எல்லாமே முட்டி அது உள்ளே போக ட்ரை பண்ணும். அப்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்பெர்ம்னால மட்டும்தான் அந்த ஜோனா ஃபெலிசிடான்ற உரையை வந்து கிழிச்சிக்கிட்டு அதை ஊடுருவி உள்ளுக்குள்ளே போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை மொட்டிலிட்டி சரியாக இல்லை, அதோட நகரம் தன்மை சரியாக இல்லை, அதோட வடிவம் வந்து சரியாக இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும், நமக்கு உள்ளுக்குள்ளே போனாலுமே அந்த முட்டையோட அந்த உரையை வந்து கிழிக்க முடியாது. அதை ஊடுருவி போக முடியல அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஃபர்டிலிட்டின்ற விஷயம் வந்து நடக்காது. ஸோ அப்போது நமக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ எதனால் நமக்கு வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாகுது அப்படின்ற விஷயம் வந்து புரியணும். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு கப்புள்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்ஃபாலஜி கம்மியாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் நல்லாயிருக்கும், மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டி as well as அதோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பிளான் இருக்குது, இல்லை பேபிக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களோட வெயிட்டை வந்து கவனிங்க. ஸோ உங்களோட ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்க, ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். சப்போஸ் வந்து ரொம்ப அண்டர் வெயிட், ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்கணும். அடுத்த விஷயம், உங்களுக்கு வந்து ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்லாத ட்ரக்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் குட் பண்ணணும். அதை நீங்கள் குட் பண்ணாலே உங்களோட அந்த ஸ்பெர்ம் குவாலிட்டின்றது வந்து கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேபி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கிளினிக்கில் சொல்லும்போது பேஷண்ட் கேட்டேன், எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வந்து ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது, காலையில் போனால் நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எல்லாருமே வந்து சிட்டிங் ஜாபு, நமக்கு மோர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஒர்க் நிறைய இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டி குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஒதுக்குங்க. நீங்கள் டெய்லியும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கூட அது உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணணும். அதே நேரம் ஓவராகவும் ரொம்ப எக்ஸசைஸும் வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைக்கிளிங்லாம் வந்து ரொம்ப தூரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, எஸ்பெஷலி ரொம்ப டைட் ஃபிட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். பாடி ஹீட் ஜாஸ்தியானாலும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குறையும்.
ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து என்ன விஷயம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்கு மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க, ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஹேர் ஃபால்க்கு அந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள்னாலும் நம்மளோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், நம்மளோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கன்சர்ன் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ பேபிக் பிளான் இருக்குது அப்படின்னா ஒரு 6 months 3 months கேப் கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெராய்டெலாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதோட குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அதையும் பார்த்துக்கணும். அடுத்து உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கவனிங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த வந்து பாருங்கள். நீங்கள் வந்து கெமிக்கல் ஏதாவது எக்ஸ்போஷர் ஆகிற இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி வந்து இந்த பூச்சி மருந்து, டாக்ஸின்ஸ் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி வந்து அந்த பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனி, இல்லை ஈவன் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது அதனாலும் நம்மளோட ஸ்பெர்ம் குவான்டிட்டி அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அதனால் அதுக்கு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் இது வந்து பண்ணக்கூடாது. அடுத்து அண்டர்லைன் ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வெரிகோசில் பிரச்சனை இருக்குது, ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்குது, இல்லைனா வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது, டெஸ்டோஸ்டரான் குறைவாக இருக்குது, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட ஸோ உங்களோட ஸ்பெர்ம் குவான்டிட்டி அது குவாலிட்டின்றது வந்து கண்டிப்பாகவே வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அண்டர்லைன் ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த ஸ்பெர்ம் ஹெல்த்ன்றது வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து யூஸ்வலாக ஹோமியோபதியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ஆகட்டும், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஏன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 0 மொட்டிலிட்டி இருக்கிற பேஷண்ட்டு, 0 கவுண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாமே மெடிசன்ஸ் கொடுத்து அழகாகவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதி எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் நல்ல சேஞ்சஸ் அப்படின்றது வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியர்பை டாக்டர்ஸ் வந்து ஹோமியோபதி டாக்டர் யாராவது இருக்காங்க தெரியும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன், டைரக்ட் கன்சல்டேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க உங்களோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.